என்ன பார்த்து அவர் எதுக்கு வெக்கப்படணும்? வெளியில வர சொல்லு. ஆமா இல்ல, உன்னை பார்த்து ஏன் அவர் வெக்கப்படணும்? ஏங்க இவங்கள பார்த்து நீங்க ஏன் வெக்கப்படணும்? வாங்க, அட வாங்க, சும்மா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நீங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க வாங்க. நீங்களா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நீங்களா எனக்கு துரோகம் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சர்சு, என்ன மன்னிச்சிரு சர்சு. நான் தெரியாம பண்ணிட்டேன் சர்சு. என்னது தெரியாமையா? தெரியாம நடக்கிற காரியமா இது? பாவி பாவி, நீதான் இவளுக்கு எடுத்ததா? ஐயோ, என்னை இப்படி ஏமாத்திட்டியே. என்ன நாம வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியே. ஐயோ ஐயோ, உன்னை எவ்வளவு நம்பின. நீதான் என் தெய்வம்னு நினைச்ச. உன் காலையே விழுந்து கிடந்தனே. இப்படி என் நெஞ்சிலேயே நெருப்பள்ளி கொட்டுட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஏயா ஏயா இப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டேன் சர்சு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது சர்சு. என்ன மன்னிச்சிரு சர்சு. இனிமேல் பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை துரோகி, இப்படி என் நெஞ்சில குத்திட்டியே. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? இப்படி பண்ண இப்படி ஐயோ சர்சு, சர்சு இங்க பாரு சர்சு. ஐயோ சர்சு, ஏங்க போங்க, டாக்டர் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. அட விடுங்க, செத்தா சாகட்டும். ஏய், அவன் என் உயிர், என் பொண்டாட்டி. ஒண்ணு மாதிரி இல்ல, இன்னொருத்தர பேசுற சாவடிச்சிடா லாஸ்கா. ஐயோ சர்சு, 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 சர்சு இங்க பாரு சர்சு, சர்சு. ஐயோ சர்சு, சர்சு. ஐயோ சர்சு, இது பாரு சர்சு, இது பாரு சர்சு. கற்பனை. ஐயோ, ஒருவேளை இது நிஜமா இருந்தா சர்சு தாங்க மாட்டாளே, நெஞ்சு வெடிச்சு செத்துருவாளே. இந்த விஷயம் சர்சுக்கு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. கடவுளே, நீதான் என்ன காப்பாற்றணும். அந்த பக்கத்து வீட்டு குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேனா? அந்த குழந்தையோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுத்தவங்க குழந்தையே இவ்வளவு நல்லா பாத்துக்கிறியே, அதுவே உன்னோட குழந்தையா இருந்தா எப்படி பாத்துப்பேன்னு என்ன கேட்டப்போ என் உடம்பே அப்படி சிலுத்து போச்சு. எனக்கு குழந்தை வேண்டான்னு நினைக்கிறவங்க, இல்ல ஆதரவற்ற குழந்தைங்க எப்படியாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கோன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது கவிதா. அதனாலதான் உன்னை இப்போ பார்க்க வந்திருக்கேன். கடவுள் எப்படி எல்லாம் விளையாடுறாரு பாத்தியா? எனக்கு புருஷன் இருக்காரு, ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. உனக்கு குழந்தை இருக்கு, ஆனா புருஷன் இல்ல. உன்னை கெடுத்தவ யாருன்னு சொல்ல, அத நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேரு சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய அயோக்கியனா? ஆனா ஆளை காட்டுவேன். நீதான் எனக்கு உதவி பண்ணி என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நிச்சயமா நிச்சயமா உனக்காக நான் அதை செய்யறேன். எப்பவும் உனக்காக எந்த உதவி செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன்.
நானும் என் புருஷனும் சேர்ந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன கண்டுபிடிச்சு நிச்சயமா உன் கூட சேர்த்து வைக்கிறோம். ரொம்ப நன்றி. சரி, நான் வரேன் கவிதா. சுப்பு மாமா வாங்க, போயிட்டாங்க. என்னங்க இது கோலம்? புழுக்கம். புழுக்கம் இல்ல, பொண்டாட்டிய பார்த்த உடனே பயத்துல வெளவெளத்து வேர்த்துட்டீங்க அதானே? நான் அவளை கூட்டிட்டு வந்து உங்களை அடையாளம் காட்டின மாதிரி உங்களுக்கு கற்பனை ஓடி இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. காதலையும் ஒத்துக்க மாட்டீங்க, உங்க கற்பனையும் ஒத்துக்க மாட்டீங்க, அதானே ஆம்பளை புத்தி? இங்க நடந்ததை கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, நானும் எதுவுமே சொல்லல. அவளாவே தான் வந்து உன் புருஷனை நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றா. பாரு கவிதா, இந்த விளையாட்டுல சரசு இழுக்காத. இது உனக்கு எனக்கு இருக்க சபதம். நான் நினைச்சேன்னு வைங்க, உங்களை எப்ப வேணாலும் மாட்டி விடுவேன். ஆனா உங்க பேரை நான் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தைக்கு அப்ப நீங்க தான் என் வாயால நான் சொல்ல மாட்டேன். உங்க வாயாலேயே எல்லா உண்மையும் ஒத்துக்க வைப்பேன். ஊரறிய உலகறிய என் கழுத்துல தாலிய கட்ட வைப்பேன். நடக்காது, இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ ராஜாவையும் மாதவனையும் ஜெயிலுக்குள்ள தள்ளாம இருந்திருந்தாலாவது எங்க வீட்டுல சமாதானப்படுத்தி உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா இப்போ உன்னை கூட்டிட்டு போனா எங்க வீட்டுல என்ன தள்ளி வச்சிருவாங்க. இந்த பாரு கவிதா, நான் சொல்றதுதான் தெளிவான முடிவு. உன் வயித்துல இருக்க குழந்தைய கழிச்சிரு. உன் வாழ்க்கை பாதையை வேற பாதையை தேர்ந்தெடுத்துக்க. இதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நல்லா யோசிச்சு முடிவு. அம்மா, என்னம்மா இது? நான் தெருவுல வரும்போது சரசா ஆட்டோல ஏறி போறத பார்த்தேன். இப்ப வாசல்ல இருந்து சுப்பு சார் இறங்கி போறாரு. எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போச்சாமா? இன்னும் இல்ல, சுப்புவை நான் காப்பாத்தி விட்டுட்டேன். என்னம்மா கொடுமை! நீங்களும் அந்த ஆள் பேரை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்க. அந்த ஆள் குளிர் விட்டு போய் திரியிறாரு. வயித்துல வேற குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கு. ஊருக்குள்ள மானக்கேடாகிறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்கம்மா. பிரச்சனை மேல பிரச்சனை வருது, நான் என்னதான் பண்றது? அம்மா, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. ஒரு 48 நாள் அம்மனுக்கு விளக்கு போடுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல வெளிச்சத்தை கொண்டு வருமா. அம்மா, மறுபேச்சு பேசாம நான் சொல்றதை கேளுங்க. புருஷன் துணை இல்லைன்னா கடவுள் துணையாவது வேணும். நாளைக்கு நல்ல நாள்மா. நாளைக்கே கோயில போய் விளக்கு போட ஆரம்பிங்கம்மா. என்னங்க? என்னங்க? என்ன? என்னங்க? என்னங்க? என்னடி? இல்ல, கவிதாவோட புருஷன் யாரங்க இருக்கணும்? டேய், இல்ல, கவிதாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணமா இருக்க முடியும்? எனக்கு தூக்கம் வருதுடி. எனக்கு தூக்கம் வரலங்க. மணி இப்ப என்னடியாச்சு? 2 மணி. சந்தேகம் கேட்கற நேரமாடி இது? ஏ, கேட்க கூடாதா? அதையும் சந்தேகமா கேட்கற பாரு. கடவுளே, எந்த நேரத்துல சந்தேகம் கேட்டா என்ன? சந்தேகம் சந்தேகம் தான். என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கவிதாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா இருக்க முடியும்? பாரு,
இது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்படிலாம் விட முடியாதுங்க. அவன் நம்மளுக்கு வேண்டப்பட்டவ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு வாட்டி நீங்களும் மாதவனும் காஞ்சிபுரத்துல இருந்து கார்ல வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க. மாதவன் சென்னையில உயிருக்கு போராடிட்டு சீரியஸா இருந்தான். உங்க 2 பேரையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ஏன் தலையில வந்து விழுந்தது. அந்த நேரம் நான் குழந்தை வேற உண்டா இருந்தேன். வயித்துல குழந்தையோட காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் அலைஞ்சு அலைஞ்சு நான் எவ்வளவு போராடின தெரியுமா? உங்களை என்னால சரியாவே பாத்துக்க முடியல. அப்பதான் எனக்கு பதிலா கவிதா தான் உங்களை பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டதே. விட்டுட்டு போன பாத்தியா? அதான் தப்பா போச்சு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்ன சொல்றீங்க? அங்க என்ன தப்பா போச்சு? அங்க என்ன பிரச்சனை ஆரம்பிச்சது? ஏங்க, அது நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கவிதா இப்ப உண்டாயிருக்கா. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆமா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதான். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை உடனே அவ உதவிக்கு வந்தா இல்ல, இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனை உடனே நீ உதவிக்கு போகணும்னு நினைக்கிற பாத்தியா? அதனாலதானே என்ன இந்த ராத்திரில எழுப்புற, அவளுக்கு உதவிக்கு போகணும்னு என் உயிரை வாங்குற. பாவங்க அவ. மாதவனை ஜெயிலுக்கு அனுப்பினவ அவ. அவ மேல உனக்கு என்ன பரிதாபம்? இங்க பாருங்க, அது வேற இது வேற. மாதவன் பிரச்சனைக்கும் கவிதா இந்த மாதிரி ஆனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணமாய் எனக்கு குழந்தை இல்லைங்கிறத போய் இந்த சமுதாயத்துல எனக்கு எவ்வளவு அவமானம் நடக்குது. கல்யாணம் ஆகாம அதுவும் ஒரு குழந்தை சுமக்கிற பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல என்னெல்லாம் அவமானம் ஏற்படும். சரசு, அவங்களுக்காக நாம சாப்பிட முடியாது, அவங்க வாழ்க்கையை நாம வாழ முடியாது. உன் பிரச்சனை உனக்கு, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க தான் பாத்துக்கணும். அப்படிலாம் விட முடியாதுங்க. அவளை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவ உங்க இபி ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறதா சொன்னா. அதனால அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல. இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னங்க, இப்ப எங்க போறீங்க? ஒன் பாத்ரூம் போக வேண்டிய, போயிட்டு வரட்டுமா? போங்க, ஆனா வரும்போது எனக்கு பதிலோட வரணும். ஏய், பேசாம பர்றி. இவரையே இவ்ளோ கோவப்படுறாரு. வழக்கமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தானே நினைப்பாரு. ஆனா இந்த கவிதா விஷயத்துல இவர் கோவப்படுறாரு. என்னங்க, கவிதாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு யோசிச்சீங்களா? என்னங்க, இப்பதான் நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் பிரஸ் பண்ண மறந்துட்டேன்டி. போய் பண்ணிட்டு வந்துரு போதுமா? கவிதா பேச்சு எடுத்தாலே நீங்க கோவப்படுறீங்க. எனக்கு தெரியுங்க. என்ன தெரியும்? ராஜா ஜெயிலுக்கு போனதுக்கும் மாதவன் ஜெயிலுக்கு போனதுக்கும் காரணம் கவிதா தானே. அதனால தானே அவ பேச்சு எடுத்தாலே நீங்க கடுப்பாவீங்க. ஆமா, அவளால என் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வந்துருச்சு. அதனாலதான் நீ அவ கூட பேச வேணாம்னு சொல்றேன். ஏங்க, அவ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அந்த நன்றில நம்ம மறக்க கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணணும். பாவங்க அவ. அண்ணன் வேற செத்துட்டான். இப்ப தனியா அனாதையா நிக்கிறா. இந்த மாதிரி நிலைமைக்கு அவளை ஆளாக்குனவ உங்க இபி ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சானமே. அவ யாருங்க? என்னங்க, இப்பதான் நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியுமா? இப்ப பாத்ரூம் போலடி, உன் தொல்லை தாங்க முடியல, வெளியே போறேன் போதுமா? என்னங்க,
போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியுமா? இப்ப பாத்ரூம் போலடி, உன் தொல்லை தாங்க முடியல, வெளியே போறேன். போதுமா? என்னங்க? என்னங்க? ஏண்டி ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? இல்ல, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்றது முடிவு பண்ணிட்டல்ல, சொல்லு. கவிதாவை பார்க்க வீட்டுக்கு போனேன். கவிதா வீட்டுக்கு போனியா? ஆமாங்க, 4 வார்த்தை அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, காலையில பக்கத்து வீட்டு அம்மா கடைக்கு போறப்போ அவங்களோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. குழந்தை சமத்தா அழகா இருந்ததுங்க. அவளுக்கு குளிப்பாட்டி பொட்டு வச்சு நல்ல சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாவே சொன்னாங்க, ஏன் குழந்தைய இவ்ளோ நல்லா பாத்துக்கிறியே, உன் சொந்த குழந்தையா இருந்தா எப்படி பாத்துப்பேன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஆதரவு இல்லாத குழந்தைங்க, குழந்தை வேண்டான்னு நினைக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துக்கலாம்ல சொன்னாங்க. எனக்கு உடனே கவிதா ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் அவளை பார்க்க போனேன். இனிமே நீ கவிதா வீட்டுக்கு போற வேலை வச்சுக்காத. ஏங்க? போகாதானா போகாத, சொல்றேன் இல்ல. ஏற்கனவே நீ எங்க வீட்டுக்கு வேண்டாத மருமக, அந்த கவிதா வேற எங்க வீட்டுக்கு எதிரியா மாறிட்டா. இந்த மாதிரி நேரத்துல அவளை போய் பாத்தினா எங்க அம்மா உன்னை கொன்னே போட்டுருவாங்க. இங்க பாருங்க, அத்தையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமா, அந்த கவிதாவை கெடுத்தவன் உங்க இபி ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தானாமே, அவன் யாருங்க? நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? உங்களுக்கு அந்த ஆளு தெரியாதா, இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன நீ சொல்ற? இல்ல, நீங்க ஆம்பளைங்க தப்பு செஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டீங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்க தான் பாப்பீங்க. அம்மா தாயே, என்ன நிம்மதியை தூங்க விடுறியா? என்னங்க? என்னங்க? தூங்கிட்டீங்களா? இல்ல, அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க? என்னங்க? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நீங்க இவ்ளோ பெரிய கல்லூரி மங்கனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு தெரியாம அப்படி என்னங்க உங்களுக்கு ரகசியம்? என்கிட்டயே யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லலனா மறுபடியும் கவிதா வீட்டுக்கு போய் நான் அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
கேட்டு கேட்டு ராத்திரி பூரா டார்ச்சர் பண்றாளே, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ?